புதுசா வந்து டிசிஎஸ்ல இந்த 35 டே பெஞ்ச் பாலிசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னது, அது எதுக்காக வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுலாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எப்படி வந்து இதை டேக்கிள் பண்ணி அதுலேருந்து டெர்மினேட் ஆகாமல் இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது ஃப்ரெஷர்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து டிசிஎஸ்ல 35 டேஸ் தான் பெஞ்ச் பாலிசி அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து 2 இயர்ஸ் வந்து பெஞ்சில் இருந்திருக்காங்க, ஃபுல் சேலரி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. நான் கூட பெஞ்சில் இருந்தது வந்து ஒரு 2 months to 3 months கிட்டே இருந்தேன். ஸோ அது வந்து இப்போ வரைக்குமே எந்த ஒரு ப்ராப்ளமும் க்ரியேட் பண்ணலை இந்த 35 டே பெஞ்ச் பாலிசி வர வரைக்கும். இது ஆனால் வந்து ஏன் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா சீக்கிரம் டெர்மினேட் பண்ணிடலாம் பீப்புள். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது, இப்படி எல்லாமே இருக்குது. இது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அன்அலோகேட்டடாக இருக்கீங்க இல்லை பெஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 35 டேஸ் தான் வந்து டைம் பீரியட் இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து நீங்கள் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கான்னு தேடிக்கோங்க. பிகாஸ் வந்து இப்போ 225 டேஸ், அதாவது 90% ஆஃப் த டேஸ் வந்து ஒரு பர்சன் பில்லபிள் கீழே வந்து அவங்கள வந்து டைம் ஷீட்னு ஒன்று ஃபில் பண்ணுவோம். அது வந்து பில்லபிள் கீழே இருக்கணும். நீங்கள் வந்து அலோகேட்டடாக இருந்திருக்கணும், பில்லபிளாக இருக்கணும். இதே நீங்கள் வந்து நான் பில்லபிளாக இருக்கீங்க இல்லை வந்து உங்களோட பெஞ்ச் டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தான் ரிஸ்க்காக இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து அன்அலோகேட்டடாக இருந்தாலுமே அந்த டைம் பீரியடில் வந்து நீங்கள் ஆஃபீஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கணும். நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்க கூடாது. ஏதாச்சும் ஒரு எக்ஸப்ஷன் கேஸில் வந்து நீங்கள் ஆர்எம்ஜி அப்படின்ட்டு ஒரு பர்சன் இருப்பாங்க, அதாவது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் குரூப்னா இவங்க கிட்ட தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்க டைமில். பிகாஸ் ப்ராஜெக்ட் மேனேஜர்னு யாரும் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ இந்த ஆர்எம்ஜிங்கிற அலோகேட் பண்ண பர்சன் கிட்ட நீங்கள் வந்து கேட்டுட்டு ரொம்ப ஏதாச்சும் சுச்சுவேஷன்னா நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைம்லையுமே நீங்கள் வந்து ப்ரொடக்டிவாக உங்கள் ஒர்க்கிங் ஹார்ஸை வந்து யூஸ் பண்ணணும். ஏதாச்சும் வந்து கோர்சஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருங்க. உங்களை வந்து அப்ஸ்கில் பண்ணிகிட்டே இருங்க. இந்த அப்ஸ்கில்லிங் வந்து ஒரு 4 to 5 hours வந்து நீங்கள் அப்ஸ்கில்லிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் ஆரம்பிச்சு கிட்ட வந்து ஆக்டிவாக ஏதாச்சும் கான்டாக்டில் இருந்துகிட்டே இருக்கணும். ப்ராஜெக்ட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு வேணும், அந்த மாதிரி நீங்கள் கேட்டுட்டு இருக்கணும். அப்புறம் டெய்லி அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணிடணும். இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அவங்களும் வந்து உங்களுக்காக ஏதாச்சும் ப்ராஜெக்ட் வருதா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸில் இருக்கக்கூடாது. இப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே போகிறீங்க, ஏதாச்சும் வந்து லேம் ரீசன் சொல்லி வேறு ப்ராஜெக்ட்ஸ் வேணும்னு கேட்குறீங்க, இல்லை வேறு ப்ராஜெக்ட் போனதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கிப் பண்ண பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதை வந்து அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு இது கூட அவங்களோட டெர்மினேஷனுக்கோ இல்லை வந்து உங்களை வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வராமல் இருக்கலாம், ஏதாச்சும் வந்து ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு வராமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா திங்ஸ்க்கு வந்து இதை அவங்க ஒரு ரீசனாக வச்சுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து உங்களை டிசிஎஸ்லேருந்து வேறு ப்ராஜெக்ட்க்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இதை வந்து ஒரு நியூஸில் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி நீங்கள் டிசிஎஸ்ல ஒரு ப்ராஜெக்ட்டில் போயிட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் எண்ட் ஆகிற வரைக்கும் அவங்கள வந்து வெளியவே விட மாட்டாங்க. ஸோ அதை பற்றி எதுவும் கவலைப்பட்டுக்காதீங்க. இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. பட் மித்ததெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு விஷயத்த வந்து எந்த மாதிரி நெட்டிசன்ஸ்லாம் பார்க்குறாங்க அப்படின்னா இதை வந்து சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி டு லே ஆஃப் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா டிசிஎஸ் வந்து இது வரைக்கும் தே ஒன்லி ஹையர் பீப்புள், தே டோன்ட் ஃபயர் பீப்புள் அப்படிங்கிற ஒரு பாலிசி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சு அவங்க மேபி ஃபயர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஐடிஇஎஸ் எம்ப்ளாயி யூனியன் வந்து இதை வந்து ஒரு ஆன்டி ஒர்க்கர் ஆக்டாக பார்க்குறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பர்சன் அவங்களா போய் ஒரு ப்ராஜெக்ட் தேடணும், இல்லாட்டி வந்து ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுங்கிறது அவங்களோட லக் இல்லை. அந்த ப்ராஜெக்ட் வந்து தேடணும், இவங்க ஒரு கரெக்ட் சூட்டாக இருக்கணும் அந்த ப்ராஜெக்ட். அது வந்து 35 டேஸ்க்குள்ளே நடக்கிறதுங்கிறது மோஸ்ட்லி வந்து பாசிபிள் இல்லை. ஸோ வந்து இது அவங்க எம்ப்ளாயிஸ் மேலே திணிக்கிறாங்க. அதனால வந்து இது வந்து ஒரு ஒர்க்கருக்கு வந்து ஒரு ஈஸியான ஃப்ளெக்சிபிளான வே இல்லை அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ யாராச்சும் டிசிஎஸில் வந்து இனி ஃப்ரெஷராகவோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டாவோ ஜாயின் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு இதை வந்து பார்த்துக்கோங்க. ஆஸ் சூன் அஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது, கொஞ்சம் உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னாலே அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போய்க்கோங்க. ஆக்சுவலி வந்து ஹெச்ஆரோட ஒர்க்காக தான் இருக்கும். ஹெச்ஆர் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பீப்புள் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த ப்ரெஷரும் வந்து எம்ப்ளாயீஸ் மேலே தான் இது பண்ணுறாங்க. அப்புறம் ஆர்எம்ஜிஸோட ஒர்க் தான் வந்து இந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் குரூப்பும் அவங்களோட ஒர்க் தான் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து வேகன்சி இருக்குது, இந்த பீப்புளை வந்து இந்த லொக்கேஷனுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட்ஸில் போடலாம் அப்படின்ட்டுலாம் இருக்கும். ஆனால் இப்போ அந்த 2 ஒர்க்குமே வந்து ஒரு சிங்கிள் எம்ப்ளாயி மேலே வரதுனால அவங்க அப்ஸ்கில்லிங்கும் பண்ணிட்டு இதையும் பண்ணிட்டு இருக்கணும். இது கொஞ்சம் வந்து ஒரு ஹெக்டிக்கான சுச்சுவேஷன் மாதிரி தான் தெரியுது. இப்போ வந்து எதனால இந்த ப்ராசஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க, எதனால இந்த ரூல் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ மோஸ்ட்லி வந்து எக்கனாமிக் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து அவ்வளோக்கா இல்லை, அந்த க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்குது. ஸோ பீப்புள் வந்து எம்ப்ளாயீஸ் நிறையா பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே வந்து வச்சு ஒரு கம்பெனியில் இது பண்ண முடியல. பிகாஸ் அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வர மாட்டேங்குது. ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலுமே அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்க்கு டிசிஎஸ்க்கு வந்து கொடுக்குற அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. லைக் முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் கன்ஸ்டன்டாக தான் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட் வச்சுட்டே வந்து அவங்க எல்லாத்துக்குமே இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பெஞ்சில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வேல்யூபிள் ரிசோர்ஸாக இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் வந்து அவங்க ஒரு
வேல்யூ ஆடட் ரிசோர்ஸாக இல்லாதனால அவங்களுக்கும் சேர்த்து வந்து டிசிஎஸ் தான் வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து சும்மா இருக்கோம், லாவிஷாக இருக்கும், நம்ம வந்துட்டு பே வருது நமக்கு அப்படின்ட்டு நம்மளும் ஜாலியாக இருந்துருவோம். கண்டிப்பாக ப்ராஜெக்ட்ஸ் பற்றி கண்டுக்க மாட்டோம். ஸோ அந்த எல்லாமே அந்த ப்ரெஷர் வந்து இவங்களுக்கு இருக்கனால கொஞ்சம் அவங்களும் வந்து ஓகே சீரியஸ்னஸோடு இருப்பாங்க அப்படிங்கிறக்காக இந்த ஒரு ப்ராசஸ் வந்துருக்கு. ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹாப் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஒரு ப்ராஜெக்டில் இருக்காங்கன்னா வந்து ஷார்ட் டேர்முக்கு அதில் இருந்துட்டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போகாமல் ஒரு ப்ராஜெக்ட்லேயே வந்து அதை முடிகிற வரைக்கும் இல்லை ஏதாச்சும் ஒரு இது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அவங்க இருக்கணும். ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே போகிறாங்கன்னா ஒரு 2 to 3 years ஸ்பேன் வந்து அவங்க அதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இது பண்ணுறாங்க. பிகாஸ் ப்ராஜெக்ட் ஹாப் பண்ணுறங்கிற பேரில் வந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ரிலீஸ் கேட்டுட்டு பெஞ்சில் ரொம்ப நேரம் இருந்துட்டு சும்மா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்லேயும் அதே பண்ணுறது வந்து இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் ஃபார் தேம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பாலிசியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது வந்து யாருமே எடுத்துக்கக்கூடாது. மோஸ்ட்லி டிசிஎஸ்ல அவங்க வந்து ரொம்ப எக்ஸப்ஷன் கேசஸ்ல தான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கணும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப ப்ரிவேல் ஆகிட்டு இருக்கு. இதையும் அவங்க வந்து கம்மி பண்ணும் அப்படிங்கிறக்காங்க. பிகாஸ் அவங்களோட நிறைய சீக்ரெசி எல்லாம் இருக்கும், நிறைய கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். இதெல்லாமே வந்து வெளியே போகக்கூடாது. இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸ்க்காக வந்து அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் வந்து இப்போதைக்கு டிசிஎஸ் வந்து இந்த 35 day பெஞ்ச் பாலிசி வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஆஸ் அன் எம்ப்ளாயியாக ஒரு ஃப்ரெஷராக இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக எப்படியெல்லாம் இதை டேக்கிள் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து இப்போ பெஞ்சில் இருக்கப்போ நீங்கள் வந்து மோஸ்ட்லி அப்ஸ்கில் பண்ணுங்கள். அப்ஸ்கில் பண்ணுறதுனா எந்தாச்சும் கோர்சஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ரிலேட்டட் கோர்சஸ் பண்ணுங்கள். இல்லை எதெல்லாம் உங்களுக்கு தெரியாத அதெல்லாம் கோர்சஸ் இருக்கும் அதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ யூடமே அவங்க ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க, ஐவால் அவங்க ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க, ஃபெஸ்கோ ப்ளே அப்படின்ட்டு ஒன்று அவங்கள்தே இருக்கும், அதுவும் அவங்கக்கிட்ட ஃப்ரீயாக தான் இருக்கும். தென் ஜென் ஏஐ டூல்ஸ் எல்லாமே அவங்க ஃப்ரீயாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி 1 டேக்கு ஒரு 4 hours 5 hours ஆச்சு அவங்க வந்து அதில் அப்ஸ்கில்லிங் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் பீப்புள் இருக்காங்களே அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் டெய்லி காண்டாக்டில் இருந்துகிட்டே இருங்க. டெய்லி ரிப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருந்தாலுமே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேளுங்க, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டுலாம் கேளுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ப்ராஜெக்ட் கால்ஸ் எல்லாம். ஸோ அதை வந்து அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கால்ஸ் வந்துச்சு, எதனால் நீங்கள் வந்து வேணான்னு சொன்னீங்க, இந்த மாதிரி கால்ஸ் வந்தால் ஓகே அப்படிங்கிறதே அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். பிகாஸ் அவங்க தான் வந்து முழுக்க காரணம் யார்கிட்ட வந்து உங்கள் ரெஸ்யூம் போகும், யார் வந்து உங்களுக்கு கால் பண்ணும் அப்படிங்கிறதுல. ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு காண்டாக்ட்ஸ் இருக்கும்ல. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அவங்கக்கிட்ட கேளுங்க, உங்கள் ப்ராஜெக்ட்டில் வந்து வேகன்சி இருக்கா, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேளுங்க. உங்களுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைனாலுமே நெட்ஒர்க்கிங் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து கெஃபேஸ் இருக்கும், நிறைய பிளேசஸ் இருக்கும். யாராச்சும் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் மாதிரி பார்த்தீங்க அவங்ககிட்ட வந்து நெட்வொர்க்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரம் ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும். ஏன்னா வந்து நிறைய அண்டர் பெர்ஃபார்மிங் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக லே ஆஃப் பண்ணுறதுக்கு அவங்க சான்சஸ் இருக்குது. லே ஆஃப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிசிஎஸ்ல இருக்கும்போது இந்த 35 days பெஞ்ச் பாலிசி, அதாவது 225 பில்லபிள் டேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கெரியர் க்ரோத் அப்படிங்கிறது ஐடி எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு எசென்ஷியலான விஷயம். ஸோ இதனால உங்களோட கெரியர் க்ரோத் வந்து நீங்கள் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. 225 days நீங்கள் வந்து பில்லபிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 35 daysக்குள்ளே வந்து நீங்கள் சீக்கிரம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. உங்களை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து என்னென்ன கேட்டகரியிலலாம் ஸ்கூட்டனைஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஸோ அப்ஸ்கில்லிங் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட காம்பன்சேஷன் வந்து மேபி அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து அதிகமாக இருக்க வேண்டிய நேரத்தில் வந்து கம்மியாக இருக்கலாம். ப்ரமோஷன்ஸ் வந்து மேபி கம்மியாகலாம். சில டைமில் வந்து ஃபயர் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹோப் திஸ் வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல். நான் வந்து வேறு ஏதாச்சும் டாப்பிக்கில் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.